சேனல். நம்ம சேனலுக்கு என்ன புதுசு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ யார் நாங்கள் வந்து காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு ரூமை வந்து இப்படி இருக்குது. இதுக்கு மேலே நாங்கள் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கார்த்திகை தீபத்துக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணுறோம். நாங்கள் என்னென்ன ரெடி பண்ணுறோம், எப்படிலாம் சேட்டை பண்ணுறோம், எப்படிலாம் சண்டை போட்டுக்கிறோம், எப்படிலாம் அடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு நீங்களும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம போய் ரெடி ஆகிக்கலாம். ரெடி ஆகிட்டும் இப்படியே தான் இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட் போட்டுக்கோம். லைட்டில் போட்டாச்சா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாமி கும்பிட்றதுக்கு என்ன தேவை? பூஜை ரூம் தேவை. எங்களோட பூஜை ரூம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இது ஒரே ஒரு ஃபோட்டோ தான். இதுவும் வந்து அனு வந்து அவங்க அனு தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது. அவள் தான் வந்து சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வச்சா. இப்போ வந்து அவங்க வந்து வெளியே போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வரத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோம். அவங்க வந்து சாமி கும்பிட்டுடலாம். இப்படி தான் இருக்குது. விளக்கெல்லாம் இதில் வச்சுருப்போம். இதில் ஒரு 3 விளக்கு இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு இங்கே இப்படி குப்பையாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் இன்றைக்கி அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். நான் சொன்னேன்ல சண்டை போடுவாங்கன்ட்டு. இப்போ வந்து சண்டை என்ன சண்டைனா, காலேஜில் இருக்கும்போது பேண்ட் வந்து கழட்டிட்டு விளையாடின்னு இருந்தாங்க. அது இல்லைன்னு போய் சொல்லி இப்போ வந்து சண்டை போட்டு இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து கோச்சுக்குன்னு அவங்க தான் வந்து பேண்டை எடுத்தாங்க. அவங்க முடியல இருந்த பேண்டை கழட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. கோவம், அவ்வளோ கோவம், என்ன பண்ணுறது? இந்த கோலம் வந்து நாங்கள் போன கார்த்திகை தீபத்துக்கு போட்டோம். இங்கே வந்து இவ்வளோ அழுக்காக இருக்க தொட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த புடி ஸ்வீட்டா, இது வந்து என்னென்னா எங்களுக்கு லேபுக்காக யூஸ் பண்ணுற ஷீட். அது வந்து இருந்தால் தான் லேப் விடுவாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சூப்பராக பண்ணிடணும்ல. ஸோ அதான் பூஜை ரூம்னு ஐடென்டிஃபை பண்ணோம். அதனால் வந்து நாங்கள் பிளாக் கலர் ஒரு தாட் ஒன்று வச்சு பூஜை ரூம்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். பார்த்துக்கங்க, இதுதான் எங்களோட பூஜை ஷெல்ஃப். வந்து சாமிக்கு என்ன பண்ணணும், நம்ம பொட்டு வச்சாதான் சாமி கும்பிட்ட மாதிரி ஆகும்ல. அதனால் ஏதோ ஒரு 4 மூலையில் இப்படி வச்சுட்டு சாமியோட நெத்தியில் வச்சாச்சு. நான் இப்படி எங்கள் பூஜை இது அலங்காரம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிறதெல்லாம் குப்பையை க்ளீன் பண்ணோம். ஸோ இந்த குப்பையை க்ளீன் பண்ணிடலாமா? அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் இது ரெடி பண்ணுறதுக்குள்ள சுவிதா வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ்னால் டீயும் குட் டே பிஸ்கெட்டும் தந்தாங்க. இது என்ன இவ்வளோ ப்ரெட்டுனா, தேர்ஸ்டே ஆனால் எங்களுக்கு வந்து ப்ரெட்டு தருவாங்க. ஃப்ரைடே ஆனால் மார்னிங் வந்து ப்ரெட்டு தருவாங்க. நாங்கள் நிறைய நாள் நைட்டும் சாப்பிட மாட்டோம், நல்லா இருக்காது, நல்லா இல்லை ஃபுட்டுன்ட்டு. மார்னிங்கும் எப்போனா வந்து சாப்பிடாம போயிடுவோமா. ஸோ வந்து ப்ரெட்டு நான் ஒரு டைம் வாங்கினேன், சுவிதா ஒரு டைம் வாங்கினா. ஸோ அப்படி வாங்கி வந்து வச்சுக்குவோம். 2 பேர் தனித்தனியாக போய் கேட்டு 8 பேர்னு வாங்கிக்கணும். இப்போ வந்து டீலாம் குடிச்சு முடிச்சாச்சு. டீ குடித்தப்போ ஒரு வீடியோ எடுத்தோம். அது வந்து நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிடுறேன். அது வந்து பாருங்கள். இந்த வீடியோக்கு அப்புறமேட்டு அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுத்து நான் சொல்லியிருப்பேன். பிஸ்கெட் சாப்பிட்றேன் உட்காந்து கிண்டல் பண்ணி சொல்லியிருந்தா, சரிடி சொல்லு, இந்த மாதிரி சொல்லு, ஒரே வாயில் ஒரு பிஸ்கெட்டு இந்த 2 சாமான் எடுத்து வச்சுட்டு ஒரு பாக்கெட் பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுங்கிறா அப்படின்னு சொன்ன வீடியோ வச்சு எனக்கு வெக்கமாக இருக்குது. மனப்பாடம் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது, மறந்துடுவேன் அப்படியே நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா. இப்போ பிஸ்கெட் பேக்கெட்டே காலி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு போதும் போ. இப்போ வந்து இப்படி இருக்கிற இதை வந்து அடிக்கிட்டேன்னா அந்த 2 சாமான் வந்து எடுத்து வச்சேன். நெக்ஸ்ட்டு ரூம் வந்து பெருக்க போகிறேன். நான் பெருக்கிட்டு சுவிதா வந்து வேலை செய்வாங்க. என்ன வேலை செய்வாங்கன்னா, பக்கெட்டில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து வைப்பாங்க. அவளும் வேலை செய்வாள், நல்ல வேலை செய்வாள். என்னை விட அவள் தான் நிறைய வேலை செய்வாள். இந்த ரூம்லேயே நிறைய வேலை செய்கிறது சுவிதா மட்டும்தான். அவள் பொறுப்பான பொண்ணு, தெரியுமா? அவங்க தான் நிறைய வேலை செய்வாங்க. ஸோ நான் பெருக்கிறேன், மீதி வேலைலாம் அவங்க பெரிய வேலை பார்த்துப்பாங்க. அவங்க மாப் போடுவாங்க. அவங்க பெருக்கிறதுக்கு ஆல் செட்டப் பண்ணிட்டு எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? தூக்கி அங்கே வச்சிட்டோம். அப்புறமேட்டு இங்கே எல்லாம் இருந்த சேர் தூக்கி இங்கே வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அங்கே இருந்த பேக்கெலாம் தூக்கி அங்கே, இன்னும் பேக்கெலாம் எல்லாம் தூக்கி கீழே டிஸ்டர்பன்ஸாக அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. வந்து நான் பெருக்கிறேன். அவ்வளோ
அவ்வளோதான், ஃபுல்லாக க்ளீனாக வந்து பெருக்கியாச்சு. இப்போ வந்து ஸ்வீட்டா வந்து மாப் போடுவாங்க. அதாவது என்ன மாப் சொன்னேன், ரஃப் மாப் போடுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் மாப் வந்து போட்டுருவேன். அவங்க வந்து நல்லா போடுவாங்க. ஆனால் ஒரு சின்ன குறை என்னென்னா தனித்தனியாக போட்டுருவாங்க. அவங்க புளிஞ்சு போடுறதுக்கு வராது. சின்ன பொண்ணுங்க அவங்க, அதனால் வந்து அப்படிதான். ஸோ பூஜை ரூம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாப் போட்டு வெளியும் வந்து அழகாக பெருக்கிட்டேன். இங்கெல்லாம் அழகாக பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு. அந்த பக்கம்லாம் ஸ்லிப்பர் அடிக்கிட்டேன். எடுக்கல, எப்படி சொட்ட போகுது அப்படியே அவன் மாப் போறேன்ட்டு அந்த தண்ணி எடுத்துன்னு போய் எப்படி போறான் மட்டும் பாருங்களேன். இதை மொத்தமாக தண்ணியாக இருங்க, பிரைட்னஸ் கம்மி பண்ணி பார்க்குறேன். தண்ணியாக இருக்குது. சரி, ஸோ அதுக்கப்புறம் நம்ம போடலாம். மாப் போட்டு இது என்னென்ன போட்டிருக்கோன்னா கம்ஃபர்ட் வந்து ஊற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு அந்த துணி பவுடர் இருக்குல்ல, அந்த துணி பவுடர் போட்டு நல்லா நல்லா கலக்கிட்டு மாப் போடணும். இப்போ வந்து டெட்டால் ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து கல் உப்பு போட்டால் கிருமி நாசினி, சால்ட்டு போட்டால் வந்து எதை நாசம் பண்ணணும்னு தெரியல. பட் இருந்தாலும் இது போட்டிருக்கோம். இங்கே வந்து கொஞ்சோண்டு ஸ்வீட்டா போட்டுனே இருக்கா. இவ்வளோ அழுக்கு ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் மாப் போட்டால் கூட ஓகேன்னு சொல்லலாம். அவ்வளோ அழுக்கு வர்றதுக்கு வந்து இவ்வளோ அழுக்கு வருது ஒரு மாதத்துக்கு போட்டு கூட. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை போகிறதே வந்து கஷ்டமாக இல்லை, ஏன்னா மாப் வந்து கிடைக்காது. நாங்கள் எவ்வளோ டைம் மாப்பை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் வேறு யாருன்னா வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், நாங்கள் வந்து அதை வந்து காசு போட்டு வாங்கணும். தொடப்போம், மரம், அதுக்கப்புறம் மாப்பு, இந்த டெட்டாயிலு, அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சோம். ஆனால் அது எல்லாமே யாருன்னா வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கேட்டு வாங்குவாங்களா? ஒரு ஃப்ளோருக்கு ஒரு 20 ரூம் இருக்குன்னா 20 பேரும் 20 ரூமில் வந்து வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து எடுத்துகிட்டு போவாங்க, மறுபடியும் வந்து கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து எங்கன்னு போய் தேடி எடுத்துகிட்டு வருவோம். அப்படி எடுத்துகிட்டு வந்து அந்த மாப்பே போயிடுச்சு. எங்களுக்கே வந்து இப்போ அந்த மாப் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தோணாது. யூஸ் பண்ணவே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு பலன்னு இருக்குங்க. புது மாப் மாதிரி இருக்கு. எல்லாம் உள்ளவே வச்சுருப்போம். இப்போ கை உடஞ்சிட்டு இருக்குது. அது ஒரு நிலமையை பார்த்தா அவ்வளோதான். இன்னொன்று வாங்கலாம், பட் இருந்தாலும் 2 வருஷம் தானே இருக்கும், எதுக்கு அப்படின்ட்டு இருக்கும். சரி, நாங்கள் வந்து மாப் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து போய் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இல்லை கோலம் போடணும்ல, கோலம் போடுறதுல சந்திக்கலாம். இந்த கோலம் போடுறத பிளான் பண்ணி இவ்வளோ கலர் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இவ்வளோ அழகாக போடுறோன்ட்டு பார்க்கலாம். அதாவது கோலம் மாவில் வந்து நான் வந்து நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு 6 மணிக்கு வந்து அட்டனன்ஸ் பண்ணோம். நாங்கள் போய் போட்டு வந்துடுறேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ போய் சும்மா தலைவாரிட்டு போட்டு வைக்கிறது. இப்போ முதல்ல கோலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்படி தான் நான் கோலம் போட்டேன் ஸ்வீட்டா. அப்புறம் எங்களோட சீனியர் அக்காங்களாம் வந்து கலர் கொடுத்தாங்க. இதே என்னோட கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இவ்வளோ வேலை செஞ்சு பூ எடுக்க மறந்துட்டோம். சரின்ட்டு அப்போ போய் கடகடன்னு போய் பூ வந்து கீழே இருக்கும் செடி மாதிரி, கார்டன் மாதிரி, அங்கே போய் பறிச்சுட்டு வந்தோம். ஏமலத்தா நாங்கள் வந்து ஹாஸ்டலில் இருக்கோம். எங்களோட டே வந்து இப்படி தான் போச்சு. நாங்கள் ஜாலியாக ஹாப்பியாக கொண்டாடணும். வீட்டில் இருந்திருந்தாலும் நல்லா இருந்துக்கும். டியூஷன் பசங்க கூட விளையாடிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு பட்டாசுலாம் வச்சுருப்போம். அது ஒன்று மட்டும் இங்கே இல்லை, பட் ஸ்டில் ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு போச்சு டே? செலிப்ரேட் பண்ணீங்களா, இல்லைனா அப்படியே ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படியே டெய்லி போகிற மாதிரி போச்சான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பொம்மை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.